ஹாப்பி சாபத். இன்றைக்கி நம்ம சபைகள் ஆலோசனையில் வந்து சுகப்படுத்தும் ஊழியம் அப்படின்ற அந்த அம்மையாரோட புத்தகத்துலேருந்து ஊழியத்தின் நாட்கள் அப்படின்ற அந்த சாப்டரில் கொஞ்சம் பார்க்க போகிறோம், ஷேர் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் கிறிஸ்டோட ஊழியத்தை பற்றி இதில் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து வந்து எந்த நோக்கத்துக்காக வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக, அது தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு தெரியும். அப்போ மெயினாக அவர் என்ன செய்கிறாரு, நிறைய அற்புதங்கள் செய்கிறார் இல்லையா? நம்ம நிறைய பார்ப்போம். பேதுரோட மாமியார் வீட்டில் அவங்கள கூட குணப்படுத்துகிற பார்த்திங்கன்னா அப்போ நிறைய க்ரௌட் அங்கே வந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் அவர் வந்து எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் எல்லாருமே வந்து குணப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நைட்டு கூட ஃபுல்லாக அப்படி செய்கிறதா சொன்னால், அப்புறம் அதிகாலையில் என்ன செய்கிறாரு, எழுந்து போய் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி முடித்தவுடனே திரும்ப வந்து சீடர் வந்து சொல்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து அவர் வந்து ஆனால் வந்து இங்கே அப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். ஸோ அவர் எந்த நோக்கத்துக்காக வந்தார்னு நமக்கு புரியுது. குணப்படுத்துகிற இது இருக்கும்போதும் அது வந்து மக்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவர் வந்து அற்புதங்கள் செய்கிறாராவே அவரை பார்க்குறாங்க. ஸோ அது வந்து அவருக்கு வந்து திருப்தியை தரலை அப்படின்னு சொல்லி அம்மையார் இதில் சொல்கிறாங்க. அவர் அடுத்த ஊருக்கு போகணும், ஊழியத்தை செய்யணும் அப்படின்ற அந்த கான்செப்டோடு தான் இருக்கிறார். ஸோ அவருடைய லைஃப் எப்படிப்பட்டதுன்னா, அவர் வந்து ஒரு மீட்டிங் நடத்துறது, பிரசங்கிக்கும் போதும் வந்து ஒரு ஆடம்பரமான இதெல்லாம் கிடையாது. எங்கே இருக்கோ எந்த இடத்துலையோ கடற்கரை ஓரத்தில் அப்படி தான் வந்து அவர் எல்லா விஷயத்தையும் செய்கிறதா நம்ம பார்க்குறோம். ஊழியம் பண்ணுறதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவின் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த வாழ்க்கையில் சத்தமான சொற்போர்களோ ஆடம்பரமான ஆராதனைகளோ அல்லது புகழை சம்பாதிக்கும் எந்த ஒரு செயலோ ஒருபோதும் காணப்படவில்லை. சரிங்களா? கிறிஸ்து தேவனில் மறைந்திருக்க தமது குமாரனின் குணத்தின் வழியாக தேவன் வெளிப்படுத்தப்பட்டார். இந்த வெளிப்பாட்டுக்கு மக்களின் மனங்கள் திருப்பப்பட வேண்டும் என்று இயேசு வாஞ்சித்தார். ஓகேவா? அப்போ அவருடைய எப்படி இருந்துச்சு அவருடைய வாழ்க்கை? எந்த ஒரு ஆடம்பரமான ஆராதனை எதுவும் கிடையாது. அப்புறம் ஆர்கியூமெண்ட்டு, சவுண்டாக ஆர்கியூ பண்ணுறது எதுவுமே கிடையாது. தனக்கு பெருமை வேணும் அப்படின்றதையும் அவர் வந்து பார்த்தது கிடையாது. அப்படி தான் வந்து அவர் அமைதியான ஒரு சூழல் தான் வந்து அவர் ஊழியம் பண்ணிகிட்ருக்காருன்னு பார்க்குறோம். இதில் வந்து பிதா வந்து எப்படி வெளிப்படுத்துகிறாரு, இயேசு கிறிஸ்து மூலயமா தான் வெளிப்படுறார். எப்படி அவருடைய குணத்தை கிறிஸ்து பிரதிபலிக்கிறது மூலமாக தேவன் வெளிப்படுறார். அதே மாதிரி தான் அப்போ கிறிஸ்து வந்து என்ன நினைக்கிறார், நம்மளும் அவருடைய இதை வெளிப்படுத்தணும் அப்படின்றதான் வந்து, அப்போ மெயினாக வந்து குணத்தை வெளிப்படுத்தணும், அதுதான் வந்து இருக்கணும்னு அவரும் வாஞ்சிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் கிறிஸ்துவோட ஊழியம் வந்து அப்படிப்பட்ட ஊழியமாக இருந்துச்சு. அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறோம். ஆனால் அவர் இருக்கும் போது அந்த பரிசேயர்களுடைய இது நிலைமை எப்படி இருந்துச்சு, அவங்கள எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அவங்க பார்த்திங்கன்னா சடங்காச்சாரமாக எல்லாம் பண்ணணும், ரொம்ப பெருமையாக வந்து இருக்கணும், தங்களை வந்து தனித்துவப்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து நிறைய அவங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா எதிர்கூட்டங்களோடு நடந்த சொற்போர்கள் உரத்ததும் நீண்டதுமாக இருந்தது அப்படின்லாம் சொல்ல. வீதிகளில் சட்ட நிபுணர்களுடைய கோபவாதங்களில் குரல் கேட்கப்படுவது சாதாரணமாக இருந்தது. ஸோ அவங்களது ஜீசஸ் கிரைஸ்டோட ஊழியத்தோட நிகர் ஆப்போசிட்டில் தான் பரிசேயர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது கிறிஸ்துவோடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குது நம்ம கூட அப்படின்னு, நம்மளுடைய நிலைமை எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த காலகட்டத்தில் கடவுளுடைய நோக்கம் எப்படி இருக்குது, அவர் எப்படிப்பட்டவங்களை எதிர்பார்க்குறாரு ஊழியம் செய்கிறதுக்காக அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்டவங்களை வந்து தன்னோட சீடர்களாக வச்சுருந்தா நமக்கு தெரியும். யாரும் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையோ இல்லை வசதியானவங்களோ அப்படிலாம் கிடையாது இல்லையா, மோஸ்ட்லி. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது தேவனுடைய ஊழியத்தை முன்கொண்டு செல்ல செல்வமோ அல்லது உயர்ந்த பதவியோ விலையுயர்ந்த சாதனங்களோ கட்டிடக்கலைகளோ அல்லது பொருட்களோ அவசியமில்லை. சரிங்களா? ஸோ புகழை சம்பாதிக்கிறதோ எதுவும் அந்த மாதிரி ஒரு மாயான விஷயங்கள் வந்து தேவனுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது, அதுக்கு மதிப்பே கிடையாது இல்லையா? அந்த உலக பிரகாரமான காரியங்கள் எந்த ஒரு காரியமும் வந்து தேவனுக்கு முன்னாடி மதிப்பில்லாதவை அப்படின்னு சொல்கிறாங்க. காணக்கூடிய அழிந்து போகிறவர்களுக்கு மேலாக காணக்கூடாத நித்தியமானதை அவர் மதிக்கிறார், மதிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினான இதில் நோக்கம் என்னென்னா, ஆத்மாவில் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானரின் கனியாகிய குணத்தின் அழகோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக சிறந்த கலைப்பொருள்களில் எந்த அழகும் இல்லை. ஸோ ஆவிக்குரிய கனிகள்
நம்மகிட்ட இருக்கணும். அதுதான் தேவனுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்குறோம். தேவன் தமது குமாரனை நம்முடைய உலகத்திற்கு கொடுத்தபோது மனிதருக்கு அழியக்கூடாத செல்வங்கள் அளித்தார். ஓகேவா? அழியக்கூடாத செல்வங்கள்னால் எதை நம்ம சொல்லுவோம்? அவருடைய குணங்கள் தான். அவர் எப்படி தாழ்மையாக இருந்தார், எவ்வளோ இரக்கத்தோடு இருந்தார், எப்படி பார்த்தாரு போனார் அப்படின்றத அவருடைய குணங்கள் மூலம் பார்க்குறோம். அதுதான் வந்து பரலோகத்தின் பொக்கிஷங்கள். அப்போ கிறிஸ்து பூமிக்கு வந்து அனாதி அன்பை சுமந்தவராக மனுப்புத்திரன் முன் நின்றார். இதுதான் அவரோடு கொள்ளும் தொடர்பினால் நாம் பெற்று நிலைநாட்டி மற்றவரோடு பகிர வேண்டிய பொக்கிஷம். சரிங்களா? அவர் அனாதி அன்பை சுமந்தவராக தான் இங்கே வந்தார்னு பார்க்குறோம். அப்போ அதுதான் என்ன பண்ணுறாரு, நம்மகிட்டையும் எதிர்பார்க்குறாரு. ஸோ ஊழியத்தில் முக்கியமானது நம்ம வந்து கடவுளுடைய கிறிஸ்துடைய கேரக்டரை வெளிப்படுத்துறது அப்படின்றது தான் பார்க்குறோம். அவரை போல தான் நம்ம இருக்கணும் அப்படின்றது மெயினான விஷயங்கள். அப்போ வந்து ஒரு நமது சேவைக்கு ஆண்களையோ பெண்களையோ தேர்ந்தெடுக்க போகும்போது என்னது உலக செல்வம் பெற்றீர்களால் படித்திருக்கிறார்களா அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய வழிகளை நான் அவர்களுக்கு கற்றுத்தரும் விதமான தாழ்மையில் அவர்கள் நடக்கிறார்களா? நான் என்னுடைய வார்த்தைகளை அவர்களுடைய உதடுகளில் வைக்க முடியுமா? என்னை அவர்கள் எடுத்து காட்டுவார்களா? ஓகேவா? அப்படி தான் இருக்கணும். அப்போ நம்ம எவ்வளோதான் சத்தியம் நம்ம படிச்சிருந்தாலும், எந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் இருந்தாலும், நம்ம வந்து எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு தேவன்? அவரை போல கிறிஸ்துவோட குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணுங்கிறாரு, அவரை எடுத்துக்காட்டக்கூடியவர்களாக இருக்கணும். இது ஒரு ஊழியத்துக்கு அதுதான் மெயின் முக்கியமாக. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. கடைசியாக ஒரு பேரா படித்து முடிச்சிடறேன். தமது ஆவியை ஆத்தும ஆலயத்திற்குள் அவரால் எவ்வளவு வைக்க முடிகிறதோ அந்த அளவு தான் தேவனால் ஒவ்வொரு நபரையும் உபயோகிக்க முடியும். அவர் ஏற்றுக்கொள்ளுகிற வேலை அவருடைய சாயலை பிரதிபிக்கிற வேலையே. அவருடைய நித்திய கொள்கைகளின் மாற்ற முடியாத குணங்களை அவருடைய பின்னடியார்கள் உலகத்திற்கான தங்களுடைய நற்சான்றுகளாக வைத்திருக்க வேண்டும். ஸோ தேவனுடைய ஊழியத்தில் நமக்கு முக்கியமானது குணம். அவருடைய கேரக்டரை வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கணும். அதுதான் வந்து அவர் எதிர்பார்க்கறது. ஸோ உலக செல்வங்களோ படிப்போ எதுவுமே வந்து அவருக்கு முன்னாடி எதுவும் வந்து மதிப்பில்லாத வேலையாக இருக்குது. அவருடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருந்து ஊழியத்தை செய்வோம். ஆமென்.